உங்கள் நாட்கள் புதிதாகும் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நல்லவர், அவருக்கு காத்திருக்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார். அதனால் பிரியமானவர்களே, இந்த நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசிங்க. இது ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை. இது பரலோகத்திலிருந்து பூமிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம். இந்த வசனம் அநேகரை வாழ வைத்திருக்கிறது, உங்களையும் அது வாழ வைக்கும். ஆகவே நாங்கள் அந்த வேத வசனத்தை இப்பொழுது பார்ப்போம். சங்கீதம் 147:14. அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாக்குகிறார். அது என்னது? எல்லைகள். எல்லை என்பது ஒரு மனிதனுடைய முதலாவது அவனுடைய இருதயம், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தைகள் எல்லாவற்றிலையும் ஒரு சமாதானம் இல்லாமல் மனிதன் தவிக்கிற ஒரு நாளா இருக்கிறது. சமாதானத்தை தேடி பெரிய பெரிய கோடீஸ்வரர்களிலிருந்து பெரிய பெரிய உள் தேசத்தின் அதிபர்கள் வரையும் கதறுகிற ஒரு நாளா இருக்கிறது. சமாதானம் இல்லை, எங்கும் இல்லை, தேடி காணவில்லை. மனிதன் காற்று சுவாசிக்க முடியாவிட்டால் அவன் மரித்து விடுவான். அதே போல சமாதானம் இல்லாத போது மனிதனுடைய வாழ்க்கை சரிந்து விழுந்து முறிந்து போன மரத்து கொப்பாயிருக்கும். எல்லாம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் சமாதானம் இல்லை. குடித்து பார்ப்போம் என்று குடிக்கிறார்கள். குடி சமாதானத்தை தருமா? குடியை கெடுக்கும் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? ஆகவே தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தா அவனுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் சமாதானம் நிறைந்து வழியும். அதாவது ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை நிரப்பினர்களானால் அது நிரம்பி வழியும். கடைசியிலே அதே போல சமாதானம் நிரம்பி வழியும் உங்களோட வாழ்க்கையில. இயேசு இருந்தால், இயேசு இல்லாவிட்டால் சமாதானம் இல்லை. ஏன்? வேதம் சொல்லுகிறது, இயேசு சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் சொன்னார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லா புத்திக்கு மேலானது. மனிதனுடைய யோசனைகள், அறிவுகள், ஞானங்கள், அவனுக்கு எட்டாதவர்கள், எற்றவைகள் எல்லாவற்றுக்கும் மேலானதே தேவன் கொடுக்கிற சமாதானம். அந்த சமாதானத்தை ஒரு மனிதன் பெற்றால் அவனுக்கு பயமே இருக்காது, அவனுக்கு குழப்பம் இருக்காது, அவனுக்கு திகில் இருக்காது, எதிர்காலத்தை குறித்த கேள்வி அவனுக்கு இருக்காது. சமாதான பிரபுவாகிய இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இந்த பூமிக்கு வரும்போது அவருக்கு வைக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு என்கிற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பூமியிலே இயேசுவின் பிறப்பினாலே சமாதானம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இல்லாத வரைக்கும் பூமியிலே சமாதானம் இல்லை. இயேசு பிறந்தபோது பூமியிலே சமாதானம் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. பரலோக தூதர்கள் வந்து சொன்னார்கள், சமாதானம் உண்டாயிற்று, பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று அவர்கள் பாடினார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறிந்து கொள்ளுங்கள். அவர் கொடுக்கிறது சமாதானம். அது பணத்தினால வாங்க முடியாது, பொருளினால வாங்க முடியாது, நீங்க அதுக்கு ஈடாக எதையும் கொடுக்கவும் முடியாது. இயேசுவே அதை கொடுக்கிறவர். அவர் சமாதானத்தின் தேவன். சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானை தன் பாதங்களினாலே மிதித்து போட்டவர் இயேசு. ஆகவே சமாதானம் இல்லாமல் குடும்பம், கணவன் மனைவிக்கு இடையிலே சமாதானம் இல்லை. வேலை செய்கிற இடத்திலே வேலை செய்கிற மனிதனோடு மனுஷியோடு சமாதானம் இல்லை, முதலாளியோடு சமாதானம் இல்லை, பிள்ளைகளோடு பெற்றாருக்கு சமாதானம் இல்லை, பெற்றாருக்கு பிள்ளைகளோடு சமாதானம் இல்லை, நண்பர்களுக்கும் இடையில சமாதானம் இல்லை. சமாதான குலைச்சல், சமாதான குறைவு, சமாதானம் முறிந்து போய்விட்டது, சமாதானம் உடைந்து போய்விட்டது. சமாதானம் என்றால் அது என்ன சாமான் என்று கேட்கிற அளவுக்கு இந்த உலகம் வந்து கொண்டிருக்கிறது.
எங்கும் சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில சமாதானமே இல்லை. சாப்பிட்டா கூட வெறுமையா இருக்கிறது. சமாதானத்தை உணர முடியவில்லை. நித்திரைக்கு போனால் நித்திரை வருகிறதில்லை. அங்கே சமாதானத்தோடு படுத்து கொள்ள முடியவில்லை. சமாதானம் அது எங்கே இருக்கிறது? அது எந்த இடத்திலே இருக்கிறது? அது இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு உங்களுக்குள்ள இருந்தால் சமாதானம் இருக்கும். இயேசு உங்களுக்குள்ள இல்லை என்றால் சமாதானம் இல்லை. பாருங்க, ஆக்சிஜன் இருக்கிறது பூமியில. இந்த ஆக்சிஜன் இருந்தால் தான் நெருப்பு எரியும் பூமியில. இந்த ஆக்சிஜன் இல்லைன்னா நெருப்பு எரிய முடியாது. எரிக்கிறதுக்கு நெருப்பை எரிய பண்ணுகிறது ஆக்சிஜன். அதே மாதிரி இயேசு இல்லைண்டா சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லை என்றா இயேசு இல்லை. இயேசு தான் சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இயேசு இல்லாம உங்களால சமாதானமாய் வாழவே முடியாது. உங்களோட வாழ்க்கையில இதுவரைக்கும் சமாதானத்தை இழந்து துன்பத்து மேல் துன்பம் பட்டு உங்களோட வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். இயேசு உங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார். நீங்க சொல்லலாம், நான் எத்தனை வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் என் சமாதானத்தை தொலைத்து விட்டேன். திருமணம் ஆன நாள் முதல் என் சமாதானம் போய்விட்டது. என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளின் சமாதானத்தை தொலைத்து விட்டது. எனக்கு சமாதானத்தை மறந்து பல வருஷம் ஆயிட்டு. சமாதானத்தை என்னால இல்லாமல் என்னால் வாழ முடியவில்லை. நான் ஒரு நடப்பணமாக இருக்கிறேன். எனக்கு சமாதானம் வேணும், சமாதானம் வேணும். நான் நண்பர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும், குடும்பத்தோடு சமாதானமாக இருக்க வேண்டும், வேலை செய்கிற இடத்துல சமாதானமாக இருக்க வேண்டும். சமாதானமாக இருக்க நான் முயற்சிக்கிறேன். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தை பகைக்கிறவர்களோட நான் குடியிருந்தது போதும் என்று. ஆகவே உங்களோட வாழ்க்கையிலே சமாதானத்தை பகைக்கிறவர்களோடு நீங்க வேலை செய்ய வேண்டி வரலாம், வாழ வேண்டி வரலாம், நீங்க விளையாட வேண்டி வரலாம், பல காரியங்களை செய்ய வேண்டி வரலாம். ஆனால் சமாதானத்தை பகைக்கிறவர்களோடு குடியிருந்தது போதும். இனி இயேசு உங்களுக்குள்ள வரட்டும். இயேசு வந்தால் மெய்யான சமாதானம் உங்களுடைய எல்லைகள் எல்லாம் பரவும். உங்களோட ஆவி, ஆத்மா, சரீரத்துல சமாதானம், உங்களோட குடும்பத்துக்குள்ள, வீட்டுக்குள்ள சமாதானம், நீங்க வேலை செய்யற இடத்துல சமாதானம், நீங்க போகிற நண்பர்கள் மத்தியில சமாதானம். அதுதான் உங்களுடைய எல்லை. நீங்க எங்கெல்லாம் போகிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் மூலமாய் உங்களுக்குள்ளே வெளியே தேவ சமாதானம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஹெரோது, பிலாத்துங்கிற 2 விரோதிகள் இருந்தார்கள். அவர்கள் 2 பேரிடமும் இயேசு போனார். அன்று முதல் அவர்கள் சமாதானமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு வந்தார், உங்களுக்குள்ளே சமாதானம், குடும்பத்துக்குள்ளே சமாதானம். இயேசு உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்த பிற்பாடு சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்தினார். இயேசு இந்த உலகத்தில் வந்து சமாதானத்தை கெடுக்கிற பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல அவர் சுமந்து தீர்த்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறது பாவம், சாபம், வியாதி, துக்கம், இவைகளின் 4ஐயும் இயேசு தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேல சுமந்துட்டார். ஆகவே நீங்க நிச்சயமாய் சமாதானமாய் இருக்க முடியும். நீங்கள் இயேசுவை நம்பினால், இயேசுவை விசுவாசித்தால், இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாய் உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்கும். இல்லாவிட்டால் இருக்காது. ஆகவே பெரியமானவர்களே, இயேசு தரும் சமாதானத்தை இந்த நாளில் சொந்தரிங்கள். உங்களுக்கு இது ஒரு நற்செய்தி. இயேசு சமாதான பிரபு, உங்களுக்கு சமாதானம் கொடுக்க வந்திருக்கிறார் என்று அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியானால் நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து செய்யுங்கள். மகா பரிசுத்தமுள்ள பிதாவை, உங்களுடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவை எனக்குள்ளே வாரும். சமாதானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சமாதானத்தை எனக்குள்ள ஒரு நதியை போல ஊற்றி விடுங்கப்பா. அது பாய்ந்து செல்லட்டும் எனக்குள்ளே. எல்லா வறண்டு போன, சமாதானம் இல்லாமல் வறண்டு போன நிலங்களை செழிப்பாய் மாற்றட்டும் ஆண்டவரே. நான் ஒரு பாவி, என் பாவங்கள் ஒவ்வொன்றை மன்னியும். நம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தமாக்கும். எனக்கு நித்திய ஜீவனை தாரும். எனக்கு சமாதானம் வேண்டும். என் குடும்பத்துக்கு சமாதானம் வேண்டும். என் எல்லைகள் எங்கும் சமாதானம் நிரம்பி வழியட்டும், நதியாய் பாயட்டும். இயேசுவே, வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சமாதான பிரபுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் என்று சொல்லுங்க. தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது
ஆமென் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவின் சமாதானம் உங்களை நிரப்பி இருக்கிறது. ஆதலால் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுங்கள் தொடர்ந்து வாழ்நாளெல்லாம். ஆமென்.